சிதறிப்போன சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் சுத்தி விளக்கு. சாமிக்கும் சாவுக்கும் ஒரே போல் ஒளி தரும் சுத்து விளக்கு. எங்களோட வரலாறுகள் எப்பவுமே பாதுகாக்கப்பட வேண்டும். கிழக்கு மாநிலத்துல மட்டக்களப்பு மாவட்டத்துல ஏற்ற முடியாத கார்த்திகைகளின் அலை கழிந்த அகல் விளக்கு. முறிந்த மரத்தின் துணையாய் இருந்த வீட்டின் நினைவாய். முறிந்த மரத்தின் துணையாய் இருந்த வீட்டின் நினைவாய். குண்டா முதல் ஜீன்ஸா தான் இருந்தனா. சசி என்ன சோட்ஸா மாத்திட்டான். கையில் அகப்பட்ட பொருளுடன் மண்வெட்டியை எடுத்து செல்லும் புதியதோர் இடம்பெயர் வாழ்வு. அது ஒரு காலம். இந்த கல்யாணம் விளங்குமா? காற்றின் அலைவரிசை கேட்கிறதா? காற்றின் அலைவரிசை கேட்கிறதா? கேட்கும். மைனாவுக்கு சிறகு மாதிரி அவளுக்கு பிடிச்ச பர்பிள் கலர் ஸ்கூட்டர். கோயில் படிக்கக்குள்ள சைக்கிள் தான் ஓட்டினவையா. என்மேல் கிழிக்கப்பட்ட பள்ளி பிள்ளையின் சீருடை. என்மேல் சின்னஞ்சிறுமியின் பூக்கோட்டை நிக்கல். என்மேல் முன்னாள் போராளியின் கால்சட்டை. 1993ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்குமே பெண்கள் சார்ந்த செயற்பாடுகளை சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையம் மேற்கொண்டு வருகிறது. அந்த 90ஆம் ஆண்டு இனக்கலவரத்திலுமே பெண்கள் சிறுவர்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கோம். அதுலயும் எங்களுக்கு இன்னமே சந்தோஷம் என்னன்னா, இளம் சின்னாக்கள் இந்த நாடகத்தை பார்த்ததான் எங்களோட பெரும் வெற்றி. சூர்யா அபிவிருத்தி நிலைய பாடினிகள் குழு வழங்கும் துயர் மறுப்போம். ஆறு ஓடிய காலம். காணாமல் போனவர்களை தேடிய 35 ஆண்டுகள். இடம் மாறி களைத்த 35 ஆண்டுகள். கேஸ் போட்டு போராடி நடந்த 35 ஆண்டுகள். சூர்யா தொடங்கி 35 ஆண்டுகள். நாடகம் போட்டு கூத்தாடிய 35 ஆண்டுகள். ஆதரவு அனுசரணை அடைக்கலம் 35 ஆண்டுகள். தோழமை நெஞ்சங்களோடு உடனிருந்த 35 ஆண்டுகள். கொதிநீளம் தணிக்க ஊட்டாய் வந்தாள், நிலமெங்கும் செழிக்க வந்தாள். நிலமெங்கும் செழிக்க வந்தாள். அகப்பை காரணியால் இருளை அகற்றி நிலமெங்கும் ஒளியை தந்தாள். அகப்பை காரணியால் இருளை அகற்றி நிலமெங்கும் ஒளியை தந்தாள். நிலமதன் மேனியை அலங்கரித்தாள், பயிர் வேலை பூமியை தந்தாள். மீண்டும் பயிர் வேலை பூமியை தந்தாள். பயிர் வேலை பூமியை தந்தாள். நம்மளோட வாழ்ற இது தாண்டி ஒண்ணு பார்த்தது கண்ணால பார்த்ததை மட்டும்தான் சொல்லு. எங்க நாடகத்துல பொருட்கள் எல்லாம் கதை சொல்ல போகுது. எதுவும் சுத்தம் குறை இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா அது வரைக்கும் பெரும்பாய சிதறிப்போன சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் சுத்தி விளக்கு.
புகைப்பிடித்த கண்ணாடிக்குள் அமைதியாய் கண்டுவிட்டு அடிக்கலாங்க. மேசைக்கடியில் ரகசியமாய் படம் வரைய ஒளி தரும் குமிழி விளக்கு. சாமிக்கும் சாவுக்கும் ஒரே போல் ஒளி தரும் குத்து விளக்கு. சவமில்லாத சாவீட்டில் மறைவாய் படபடக்கும் நீத்தாரின் நினைவு விளக்கு. தலைய சுத்தி நேத்தி வச்சா கஷ்டமெல்லாம் பறந்து போகும் மெழுகுதிரி. மாலையானதும் முற்றத்து மண்ணுக்குள் புதைத்து வைத்து மண்ணெண்ணெயை ஊற்றி மக்கள் எல்லோரும் கதைத்திருக்க ஒளி கொடுப்பேன் நான். இப்பவும் நினைக்கிறேன், மண்ணுக்குள்ள புதைச்சி மண்ணெண்ணெயை ஊத்தி நினைக்கையில் எரிகிறேன் நான். ஏற்ற முடியாத கார்த்திகைகளின் அலைக்கழிந்த அகல் விளக்கு. 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 கோடம் வெடியும் நெருப்பு குண்டுகள் தோளைத்த சுவர்ணான் சுவர்ணான். முறிந்த மரத்தின் துணையாய் இருந்த வீட்டின் நினைவாய். முறிந்த மரத்தின் துணையாய் இருந்த வீட்டின் நினைவாய். குண்டுகள் தோளைத்த சுவர்ணான் சுவர்ணான். கொடிய இரவின் வானாய் பொத்தல் விழுந்த வாழ்வாய். கொடிய இரவின் வானாய் பொத்தல் விழுந்த வாழ்வாய். குண்டுகள் தோளைத்த சுவர்ணான் சுவர்ணான். கொழுவை களத்திலும் உயிர்களை பேணும் ஆஸ்பத்திரியிலும் குழந்தைகள் பயிலும் கரும்பலகையிலும் குண்டுகள் தோளைத்த சுவர்ணான் சுவர்ணான். காணும் சுவர்கள் எங்கும் போரின் தீம்பாத சுடராய். குண்டுகள் தோளைத்த சுவர்ணான் சுவர்ணான். தோளைத்த சுவர்ணான் சுவர்ணான். காணா சுவர்களும் உண்டு, காற்றோடு கதைக்கின்ற சுவர்களும் உண்டு. யார் யாருக்கு எது எதுவென விதிக்கும் சுவர்ணான். கலந்து பழகி பகிர்ந்து வாழ மறைக்கும் சுவர்ணான். குண்டுகள் தோளைத்த சுவர்ணான் சுவர்ணான். நான் முதல் ஜீன்ஸா தான் இருந்தனா, சசி என்ன சோட்ஸா மாத்திட்டான். சசி என்ற யாருன்னு பாக்குறீங்களா? அந்த தோட்ட வேலை செய்யறாவே அவட மகன்தான் சசி. அவனை விடுங்க, அவன் வெளிநாட்டுக்காரன். சசிட அம்மாக்கு மூண்டும் பெடியனுங்க. இந்த பிரச்சனை துண்டுக்குள்ள அவட பெடியனுல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவ இந்த முகாம் வேணுமா அந்த முகாம் வேணுமாண்டு எல்லா முகாமும் சுத்தி வந்தா. கடைசியா ஒரு முகாமுக்கு வந்தாவ. அங்க இருந்த காப்பாளன்கிட்ட கேட்டா எந்த மகன் இங்க இருக்கானாண்டு. ஆனா காப்பாளன் சொல்லித்தான், உண்ட மகன் இங்க இல்ல, நீ போண்டு. ஆனா நான் அங்க இருந்த கொடிக்கயிற்றுலதான் கனகாலமா கிடந்தனா. நான் சசிட அம்மாவை கண்டுட்டேன். ஆனா அவ என்னைய பார்க்கல. நான் எப்படியாவது அவட்ட போகணும்னு நினைச்சப்போ ஒரு பெரிய ஒரு காத்தடிச்சு அப்படியே நான் அவட காலடியில போய் விழுந்தேன். அவ என்னைய மெதுவா எடுத்தா.
முன்னாலையும் பின்னாலையும் பார்த்தாவு. இது எந்த மகன் சோர்ஸ் தான், இது எந்த மகன் சோர்ஸ் தான். எந்த மகன் இங்கதான் இருக்கான். எந்த மகனை தாங்கண்டு சண்டை பிடிச்சு சசியையும் என்னையும் கூட்டிட்டு அவ வீட்டுக்கு வந்தாவ். ஆனா சசி இருக்கானே, அவன் என்னையும் கண்டுக்கல, அவங்க அம்மாவையும் கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டான். சசிட அம்மா தோட்ட வேலை தான் செய்கிறவ. அவ ஒரு சாரியத்தான் மாறி மாறி கட்டுவாவும். நான் கனகாலமா அவங்களோட வீட்டு கொடியில கிடந்தேனா. ஒரு நாள் அவ என்னைய பார்த்த மாதிரி வந்தாவு. உடனே நான் என்னமோ ஏதோண்டு பயந்துட்டு ஏதோண்டு நினைச்சிட்டு கொடியில கிடந்த என்ன மெதுவா எடுத்து முன்னாலையும் பின்னாலையும் பார்த்துட்டு உதறி போட்டு அப்படியே மெதுவா போட்டா. எனக்கு கொஞ்சம் பக்கமா தான் இருந்தது. இந்த இளந்தாரி படிக்கணல் போட வேண்டியது இந்த கிளவி போடுறாவே. ஆனா சசிரம்மா இருக்காவே, தோட்ட வேலை செய்யக்குள்ள எல்லாம் என்னைய போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு வேலை செய்வா. இந்த வரம்பு கட்டுல இருந்து பின்னால தேஞ்சும் போயிட்டு. ஆனா சசிட அம்மாக்கு 2000 ஆண்டு விருது கிடைச்சது. என்னது கண்டு தெரியுமா? அவ இயற்கை முறையில தான் விவசாயம் செய்யறவையா, இயற்கை பசலையத்தான் பாவிக்கிறவ. அதுக்கு அவக்கு விருது கிடைச்சிருக்கு. இத நினைச்சா எனக்கு சரியான பெருமையா இருக்கு. இந்த மண்பட்டி என்னோட கனகாலம். கையில் அகப்பட்ட பொருளுடன் மண்வெட்டியை எடுத்து செல்லும் புதியதோர் இடம்பெயர் வாழ்வு. யுத்தம் மக்களை துரத்தி துரத்தி விரட்டிய போதும் வாழ்வதற்கான நம்பிக்கையை இன்னும் இழக்காமல் புதிய இடத்தில் தோட்டம் செய்து வாழ்வோம் என மன உறுதி கொண்ட மக்கள் என நினைத்து பெருமிதம் கொண்ட வேளையில் ஒரு குழல் செல் தாக்குதலில் உயிர் தப்பி விடுவோம் என்ற இடம்பெயர் வாழ்வு போய் இப்போ பல்குழல் செல் தாக்குதலில் பல பேரில் சில பேர் இறப்பர் என்ற நிச்சயத்தோடு இறப்பவர்களின் பிணத்தை அனாதையாய் விட்டு செல்லாது பிணத்தை புதைப்பதற்காய் மண் வெட்டியுடன் ஓடுகிறோம். பிணத்தை புதைப்பதற்காய் மண் வெட்டியுடன் ஓடுகிறோம். மண்வெட்டிக்கும் மரத்தை நடத்தான் இருக்கு மனுஷங்களை உதைக்கிறதுக்கு. நன்னானே நானே நன்னே நானே 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 நன்னே நன்னானே நானே நன்னே நானே 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 நன்னே கரும்பளப்போ பெருத்தவம்பம்மா உங்க முன்வாசல் நிறைஞ்ச நிழலம்மா நான் கண்ணீரும் சிரிப்பும் பார்த்தேன்மா அத மனசெல்லாம் சுமந்தே வாரேன்மா. அந்த அம்மா என்னட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவா. எத்தனையோ பேரை நோக்கி நான் மருந்தா இருந்திருக்கேன். அது ஒரு காலம். கரும்பளப்போ பெருத்தவம்பம்மா உங்க முன்வாசல் நிறைஞ்ச நிழலம்மா நான் கண்ணீரும் சிரிப்பும் பார்த்தேன்மா அத மனசெல்லாம் சுமந்தே வாரேன்மா. கூலி முறித்தாலும் முச்சமிருப்பேன். மனிதர்கள் கொன்றொழிந்து போன பின்பும் மீண்டும் துளிர்த்து நிற்பேன். பெண்களின் கனவுகளுக்கு சாட்சி நான். நிராதரவின் போது துணை நான். நிராதரவின் போது நிழல் நான். சுரகடிக்கும் யுவதிகளின் கலை நான். நன்னானே நானே நன்னே நானே 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 நன்னே. நிறைகுடம், மாத்து மாலை, பலகாரப்பெட்டி, கூரப்பெட்டி, கூரப்பெட்டி, கூரப்பெட்டியா? கூரப்பெட்டியா தூக்குறாங்க. வாங்க வாங்க முன்னுக்கு வாங்க. மாப்பிள்ளை
மட்டும்தான் இந்த கூறப்பட்டிய தூக்குற உரிமை எனக்கு தான் இருக்கு என்று சொல்லி பிரேமா என்ன தூக்கிக்கிட்டான். இவ தூக்குனா இந்த கல்யாணம் விளங்குமா என்று பிரேமாட அத்தை கேட்டா. பிரேமாக்கு வந்துட்டு பாருங்க கோபம், என்ன இருக்க பிடிச்சுக்கிட்டா. இந்த கூட்டத்துல இருக்கிற எத்தனை ஆம்பளைகள் தங்களோட பொண்டாட்டி கூட வாழ்றாங்க, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏமா நேரங்காலம் தெரியாம இப்படி பிரச்சனை பண்றா என்று பிரேமாட அப்பா கேட்டு பிரேமா எதுவும் பேசல. அப்பா மேல ஆன இந்த கூறப்பட்டிய என்ன தூக்க விடலன்னா நான் இந்த கல்யாணத்துக்கே வரல என்று பிரேமா சொன்னா. ஏன் புள்ள வராத கல்யாணம் என்னத்துக்கு சொல்லி நீயே கூறப்பட்டிய தூக்கமாண்டு பிரேமாட அப்பா சொன்னேன். தூக்குன கையும் மனசுல இருந்த வாழ்த்தும் மட்டும்தான், இதுல சுமங்கலி என்ன விதவை என்ன. பிரேமா என்ன கையில எடுத்து மெல்ல என்ன திறந்து பார்த்தா, அதுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? சேலை, குங்குமம், மஞ்சள், செருப்பு, சீப்பு, இவ்வளவுதான். சடங்கெல்லாம் தேவையா? காலம் மாறி போச்சு. வெட்டி செலவு வேலை இல்லாதவர்கள் தள்ளு தள்ளு. காற்றின் அலைவரிசை கேட்கிறதா? காற்றின் அலைவரிசை கேட்கிறதா? கேட்கும். மைனாவுக்கு சிறகு மாதிரி அவளுக்கு பிடிச்ச பர்பிள் கலர் ஸ்கூட்டி. காலேஜுக்கு போக, கந்தூர் போக, பீச் ரோட்ல பசங்களை தாண்டி போக, மழையோட சேர்ந்து போக, வெயிலுக்கு எதிரா போக, நினைச்ச இடத்துக்கு நினைச்ச உடனே போக, அவ இஷ்டத்துக்கு எல்லாம் சக்கரை வச்ச மாதிரி. ஓயாம காய்ச்சி கொண்டு வண்டி ஓட்டுறவதான் இவன் ஓயல் படிக்கக்குள்ள சைக்கிள் தான் ஓட்டினவையா. இயக்கத்துல இருந்தப்போ செயின் பைக்ல 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டினவையா. தோல்ல துவக்குதாங்க பாச்சட்டையும் சட்டையுமா அதே தெருவுல உடைஞ்சு கிடந்தேங்க. தட்டி தட்டி ஓரா முட்டை விற்க, கச்சான் விற்க, தாண்டி அடியில தொடங்கினா பல்லடியில கச்சான விற்க கொடுத்துட்டு 650 ஒரு வீட்டுல சமைச்சு வச்சுட்டு இன்னொரு வீட்டுல உடுப்பு கடையை வச்சுட்டு திரும்பவும் கல்லடி கடைக்கு வந்து பார்த்திருந்து காசை வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் பெட்ரோலையும் தின்னதான் இருந்தது. திரும்பியும் பழைய கதையை சொல்லிக்கொண்டு தாண்டி அடிக்க வண்டியை விடுவான். அவ கூட ஓடி ஓடி எனக்கு ஏழாம இருக்கு. அவ இதுவரைக்கும் 197 கேம்புகளுக்கும் தீவுகள் முழுக்க சுற்றி வந்திருக்கா. சில வேளை மகனை கூட்டி வருவாங்க. பல பேர் அந்த மாதிரி பேசுறாங்க. இதன் பைக் என்னாலே தாங்க முடியல. எங்க போறா, எங்க ஊசிட்டு வரா, இப்படி கேட்கிறவங்களுக்கு சத்தமா சொல்லுவேன், புருஷனை தேடி போறேன், உண்மையை தேடி போறேன்னு. ஆனாலும் சில வேளை ஒரு கண்ணீர் தூள்கள் என் மேல விழுந்துகிட்டு தான் இருக்கு. சமுதாயத்தின் நிசப்தமோ பயங்கர இரைச்சலாய் என் நிம்மதியை கெடுக்கிறது. நான் உங்கள் முன்னுக்கு வந்துள்ளேன். நான் உங்கள் முன்னுக்கு வந்துள்ளேன். ஈரத்தை உலர்த்த அல்ல, காயங்களை காய வைக்க. என்மேல் குளிக்கப்பட்ட பள்ளி பிள்ளையின் சீருடை, என்மேல் சின்னஞ்சிறுமியின் பூப்போட்ட நிக்கல், உடைத்து செய்த புடவின் குண்டுகள், என்மேல் எரிந்த பின் மிச்சம் இருக்கும் அவளுக்கு பிடித்த நீலக்கலசம், என்மேல் முன்னாள் போராளியின் கால்சட்டை, என்மேல் நயமாக பேசி கூட்டாக கல்யாணம் செய்த காக்காச்சி வெட்டை உடுப்புக்கள், என்மேல் செத்த காணாமல் போன கடல் கடந்து போன கணவன் மாரைக்காய் கண்ணீர் சிந்தும் தனித்த பெண்களின் உடைகள், என்மேல் துணி போட்ட சகோதரிகளின் உறுதிமொழி, என்னை மீறிய எந்த குறியும் எனது உடலை தூண்டாதவாறு அக்கினி குஞ்சாய் உயிர்த்தடு, என்னை மீறிய எந்த குறியும் எனது
வந்து விண்மீனை முத்தமிட்டு சந்திரனை பாடி மரத்தில் இளைப்பாரி மலர்களை தழுவி நான் மலர்களை தழுவி சதுராடி கிளம்பி நான் சதுராடி கிளம்பி விடியத்தானாக்கும் எல்லாம் சொல்ல போகுது பறக்கும் மனசு பறக்கும் மகிழ்ச்சி தானாக்கும் இவ்வளவு கதைகளுக்கு மத்தியில ஓயாம வேலை செய்யற ஒரு பொருள் ஒன்று இருக்கு அது என்னன்னு தெரியுமா ஏய் நில்லு கதையாம் காரணமா காரண சட்டைகள் பூரண வீட்டை துருவி நான் அவ பாட்டியும் பாரம்பரிய சொத்து நான் பூரணம் போனா வீட்டை விட்டு கூடவே போவேன் நானந்தான் பூரணம் முளைத்த முகாமி கோயில் தனித்து சிரிக்கும் சிவன் பூ பூக்க மண் இல்ல என் பூவைக்கு இப்போ பொண்ணு இல்ல பகிர்ந்து கொள்ள மனசு இருக்கு பகிர்ந்து கொள்ள பழம் இருக்கு அவள் இருக்கு சக்கரை போட்டு அவள் இருக்கு கனவுகள் இருக்கு உள்ளுரம் இருக்கு உறவும் இருக்கு நேசமும் இருக்கு பகிர்ந்து கொள்ள பழம் இருக்கு சக்கரை போட்ட அவள் இருக்கு போட்டு அவள் இருக்கு கனவுகள் இருக்கு உள்ளுரம் இருக்கு உறவும் இருக்கு பாசமும் இருக்கு இல்ல கோபி இன்னும் ஸ்டார்ட் வணக்கம் அக்கா. வணக்கம். நான் கிட்டத்தட்ட 95, 94, 93ஆம் ஆண்டு கால பகுதியில் இப்படி அந்த நாடகம் பார்த்துருக்கிறேன். அது இப்போ இன்டர்நெட்லேயே தான் பார்க்குறேன் நாடகத்தை. இன்னும் நல்ல ஒரு கருத்தியல் மக்கள் மத்தியில் எவ்வளவு இலகுவாக எங்கள் கருத்துக்களை கொண்டு போக முடியுமோ அப்படி செய்திருக்கீங்க. எனக்கு எங்கேருந்து வாரீங்க, உங்களை நோக்கம் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, நாங்கள் கிழக்கு மாநிலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 93ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்குமே பெண்கள் சார்ந்த செயற்பாடுகளை சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையம் மேற்கொண்டு வருகிறது. அது சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையம் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா அந்த 90ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் கொழும்பிலிருந்து ஆக்கள் எல்லாமே இடம்பெயர்ந்து முகாம்களுக்கு அனுப்பப்பட்டவங்க மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு. அங்கிருந்த பெண்களுக்கு சிறுவர்களுக்கு ஒழுங்கான முறையான விளக்கங்கள் பாதுகாப்பு அதுகள் இல்லாத அவங்க உரிமைகள் கிடைக்காத நேரத்துல இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்குமே பெண்கள் சிறுவர்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கலை செயற்பாடு இலகுவான முறையில நாங்க என்ன விஷயத்த சொல்ல விரும்புறோமோ அதை சொல்ற செயற்பாடா இருக்குது. 93ல இருந்து இதுவரைக்குமே இந்த பாடினிகள் குழு தலைமுறை மாறி மாறி 4வது தலைமுறையா இந்த குரூப் இதுவரைக்கும் செயற்பட்டு கொண்டு இருக்கு. வடமாநிலத்துல நாங்க வேற வேற நாடகங்கள் செய்திருக்கோம். இந்த நாடகம் செய்யறது முதல் தடவை யாழ்ப்பாணத்தில். அது நிறைய நல்லா இருக்கா நீங்களா? இல்ல, நிறைய இந்த நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையம் 25வது ஆண்டு பூர்த்திக்காக இது உருவாக்கப்பட்டது. சூர்யாவோட 25 வருஷ செயற்பாடு எப்படி இருந்தது, அந்த 25 வருஷத்துல எவ்வாறான பயணங்கள், எவ்வாறான சிரமங்கள், சிக்கல்களுக்கு சூர்யா முகம் கொடுத்தது, எவ்வாறான கதைகளை பார்த்திருக்கின்றதை மையப்படுத்தி தான் வந்தது. இந்த நாடகத்தை நெறியாள்க பண்ணது சென்னையிலிருந்து வந்த மரப்பாச்சி குழுவில் இருக்கிற பேராசிரியர் மங்கையரசு, நாடக நெறியாள் மங்கையரசு தான் நிறையாள்கை செய்தார். நன்றி. இன்றைக்கு இந்த நாடகம் அரங்கேறி இருக்கிறீங்க. உண்மையில இந்த மக்கள் மத்தியில இருந்த அவுட்புட் எப்படி இருந்து உங்களுக்கு? இது உண்மையா நாங்க இந்த கதைகளை திரும்ப திரும்ப போடுறதுக்கு காரணம் ஒன்று எங்கட வரலாறுகள் சின்னாக்களுக்கு இப்ப தெரியாமலே போகும். அதுகள் பாதுகாக்கப்பட வேணும். எங்கட வரலாறுகள் எப்பவுமே பாதுகாக்கப்பட வேணும் என்று உண்மையா நாங்க எதிர்பார்த்து வரல இப்படி ஒரு கிரௌட் வரும். அதுலயும் எங்களுக்கு இன்னமே சந்தோஷம் என்னன்னா இளம் சின்னாக்கள் இந்த நாடகத்தை பார்த்ததான் எங்கட பெரும் வெற்றி. எல்லாருமே நாங்க மட்டக்களப்பு டவுன் தான் பேஸ் பண்ணிருக்கோம். யாழ்ப்பாணத்தை வேலை செய்யற பெண்கள் சார்ந்து வேலை செய்யற உரிமைகள் சார்ந்து வேலை செய்யறாக்களோட இணைஞ்சு வேலை செய்யலாம். என் பேர் கல்யாணி. நான் மட்டக்களப்பு சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையத்துல கலாசார குழு உத்தியோகத்தரா வேலை செய்து கொண்டிருக்கேன்.